வணக்கம் தோழா. இந்த வீடியோவில் காமராஜரை பற்றின இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மட்டும் பார்க்க போகிறோம். காமராஜரை பற்றின முழு தகவல் உள்ள வீடியோ அடுத்து நான் போடுறேன். இப்போ காமராஜரை பற்றின முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழி ஆட்சி மொழியாக்கப்பட்டது 1956. சென்னை குத்தகை சாகுபடியாளர் பாதுகாப்பு சட்டம் 1955. பாதுகாப்பு சட்டம் 1955. சென்னை குத்தகை சட்டம் 56. ஓகே, பாதுகாப்பு 55, குத்தக சட்டம் 56. ஓகே, குழப்பிடக்கூடாது. தொழிலாளர் கூலி நிர்ணய சட்டம் 58, 1958. அதே மாதிரி தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டமும் 1958 தான். இந்த பாருங்க, தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1958. சென்னை நில சீர்திருத்த சட்டம், அதாவது இந்த நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வருவாங்க. ஒரு ஆள் 30 ஏக்கர் தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி காமராஜர் பீரியட்ல கொண்டு வருவாங்க. அந்த நிலங்களை பிடுங்கி ஜமீன்தார்கள்ட்ட இருக்கிற நிலங்களை வாங்கி அது விவசாயிகளுக்கு கொடுப்பாங்க, பிரித்து கொடுப்பாங்க. இது 1961 தான் கொண்டு வந்தாங்க. விவசாய வருமான வரி சட்டம், விவசாய வருமான வரி சட்டம் 1955 கொண்டு வந்தாங்க. சென்னை குத்தகை சாகுபடி சட்டம், சென்னை குத்தகை சாகுபடியாளர்கள் சட்டம் 1956. சிலர் சென்னை குத்தகை சாகுபடியாளர் பாதுகாப்பு சட்டம் 55, சென்னை குத்தகை சாகுபடியாளர்கள் சட்டம் 1956. ஓகே, கூற்று காரணம். கூற்று 1963 காமராஜர் முதல்வர் பதவியிலிருந்து விலகினார். அவரது ஒரு பதவியிலிருந்து விலகின அடுத்து பத்மாச்சலம் பதவிக்கு பொறுப்பேற்றுக்குவார். ஏன்னா காங்கிரஸ் கட்சி பணிகளை செய்வதற்காக எல்லாரும் பதவியிலிருந்து வெளியே வருவாங்க. அது காமராஜ் திட்டம் அல்லது கே திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், காமராஜ் திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். இது காமராஜ் திட்டம் அல்லது கே திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. காமராஜர் பற்றிய கூற்றுகள் தவறானது. கூற்று 1, தமிழக முதல்வராக 1954 63 இருந்தார். சரியானதுதான். சைமன் எதிர்ப்பு, வெள்ளையணை வெளியேறு, உப்பு சத்தியாகிரகம் ஆகியவற்றில் பங்கேற்றார். சரியானதுதான். முதலாக 1937 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரியானது. அப்ப இதுல எல்லாமே சரியானது. அடுத்து பார்த்துருவோம். காமராஜின் சிறப்பு பெயர்கள் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. கருப்பு காந்தி, படிக்காத மேதை, தலைவர்களை உருவாக்குபவர், எல்லாமே சரியானது, எதுவும் இல்லை. காமராஜர் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1937. அதாவது 36 சத்தியமூர்த்தி இருப்பார். அப்போதைக்கு செயலாளராக தான் காமராஜர் இருப்பார். சத்தியமூர்த்தி அந்த பதவியிலிருந்து வெளியில இறந்தடுத்து 37 அடுத்த வருஷமே இவர் ஆயிடுவார். 1937 காமராஜர் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1963. அதாவது கே திட்டம்னு வெளில வருவார், வந்துட்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக மாறிடுவார். 63 சேம் இயர் தான் ரெண்டுமே. காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்விக்காக எத்தனை மாநாடுகள் நடத்தப்பட்டது? காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்விக்காக எத்தனை மாநாடுகள் நடத்தப்பட்டது அப்படின்னா 133. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஏன்னா கல்வி கண் திறந்தவர் காமராஜர். அவருடைய ஆட்சி காலத்துல பள்ளிகள் மூடிப்பட்டு இந்த பள்ளிகள் நிறைய பள்ளிகள் திறப்பாங்க. அந்த டயத்துல கல்விக்கான மாநாடுகள் 133 நடத்தியிருக்காங்க. 1940 விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரியானது. குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்தவர் காமராஜர். ஆமா, ராஜாஜி கொண்டு வந்த திட்டம், அதை அவர் ரத்து செய்ய மாட்டாரு, பதவி விலகி போயிடுவார். அடுத்தது காமராஜர் ஆட்சிக்கு வருவார். அவர் ஆட்சிக்கு வரும்போது கல்வி அமைச்சா சி சுப்பிரமணியம் அப்படின்னு ஒருத்தருப்பார். சி சுப்பிரமணியம் அவர் தான் திட்டத்தை ரத்து செய்வதாக அறிவிப்பார். ஓகேவா, அந்த சி சுப்பிரமணியன்ற பேரும் கொஞ்சம் ஞாபகம் வச்சு. அவர் தான் அப்போதைக்கு அந்த திட்டத்தை ரத்து செஞ்ச கல்வி அமைச்சர். ஓகே, அடுத்து போயிடுவோமா. கீழ்கண்டவர்கள் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேனாம்பேட்டையில் காமராஜர் அரங்கம் உள்ளது. சரியானது. காமராஜர் தன் பேச்சாற்றலை வளர்த்த இடம் மெய்கண்டான் புத்தகசாலை. ஆமாம், அதாவது மெய்கண்டான் புத்தகசாலைக்கு சென்றுதான் லெனின், கேரிபேட்டில், நெப்போலியன் ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்றுகளை படி திறமையாக வாதம் செய்ய கற்றுக்கொண்டார் அப்படின்னு புக்கில் இருக்கும். ஓகே, அடுத்து நில உச்சவரம்பு 30 ஏக்கராக காமராஜர் குறைத்து. இதுவும் சரியானது. 1961 கொண்டு வருவார். காமராஜர் தமிழக அரசு செய்த சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கணும். மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பேர் மாட்டினாங்க. கன்னியாகுமரியில் அவர் இறந்த நாளான 2 அக்டோபர் ஆண்டு 2000 அப்போ ஒரு மணிமண்டபம் கட்டுறாங்க. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பேர் சுட்டுறாங்க. அதாவது சென்னையில் உள்நாட்டு விமான நிலையத்துக்கு தான் காமராஜர் பேர் சுட்டுறாங்க. அதுக்கடுத்து சென்னையில் மெரினா கடற்கரையில் உள்ள சாலையில் ஒரு சிலை வைக்கிறாங்க. அடுத்தது சென்னையில் உள்ள இவர் இல்லமும் விருதுநகரில் உள்ள இல்லமும் நினைவு இல்லமும் மாத்துறாங்க. ஓகே, அடுத்து இந்த தேனாம்பேட்டையில் காமராஜர் அரங்கம் கட்டுறாங்க. ஓகே, காமராஜர் நடுவண் அரசு எப்போது பாரத ரத்னா விருது வழங்கியது அப்படின்னு கேட்டுறாங்க. 1976 தான் பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. காந்தியடிகளின் அளவற்ற அன்பு கொண்ட காமராஜர் அக்டோபர் 2, 1975 இறந்துருவார். இறந்ததுக்கு அடுத்து 76 அது இறப்பின் பின் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட முதல் நபர் காமராஜர் தமிழகத்தில். ஓகே, அடுத்து பாருங்க. காமராஜர் மணிமண்டபம் தமிழகத்தில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காமராஜர் மணிமண்டபம் தமிழகத்தில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா கன்னியாகுமரியில் அமைந்துள்ளது.
சுதந்திர இந்தியாவின் காங்கிரஸின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் காமராஜ். சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் காமராஜ். சுதந்திரம் அடைந்தப்போ 1947 முதலமைச்சராக இருந்தவர் காங்கிரஸ் தலைவர், காங்கிரஸ் உள்ள ஒருத்தர் தான். அவர் வந்து ஓமந்தூர் ராமசாமி அப்படி சொல்லுவோம், சில இடத்துல ஓபி ராமசாமி கூட போட்டிருப்பாங்க. 1947 49 வரைக்கும் அவர் தான் இருப்பார். அடுத்ததான் குடியரசு அடைஞ்சப்போ BS குமாரசாமி ராஜா இருப்பார். அந்த குமாரசாமி கூ வருதா, குடியரசு கூ வருதா, அப்ப இந்த குடியரசு அடைஞ்ச போது குமாரசாமி ராஜா, சுதந்திரம் அடைந்த போது ஓமந்தூர் நாராயணசாமி, ஓபி ராமசாமி. ஓகேவா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காங்கிரஸோட முதல் தமிழக தலைவர், அதாவது காங்கிரஸ் கட்சியோட தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்தவர் காமராஜர். ஓகேதானே. ஆசியாவின் மிகப்பெரிய தொட்டிப்பாலம் மாத்தூர் தொட்டிப்பாலம் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டுருக்காங்க. இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் அப்படின்றது காமராஜரால் கட்டப்பட்ட ஒன்று. ஓகே. அடுத்து காமராஜர் பற்றிய கூற்றுகளில் தவறானவை கேட்டிருக்காங்க. 1920 காங்கிரஸில் இணைந்தார், சரிதான். 1919 வந்து பெரியார் இணைவார். அடுத்து ஒரு வருடம் கழித்து 20 இவர் இணைஞ்சிருவார். தன்னாட்சி இயக்கத்தை ஒரு அங்கமாக திகழ்ந்தார். காமராஜ் தன் பேச்சாற்றை வளர்த்த இடம் மெய்கண்டன் புத்தகசாலை. ஓகே தான். கூற்றை ஆராய்க. ஓகே. 1960 மதிய உணவு திட்டத்தை காமராஜ் கொண்டு வந்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா 1956 புக்கில் படிப்போம். அப்போதைக்கு எட்டயாபுரம்ன்ற ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் கொண்டுருவார், அறிமுகப்படுத்துவார். 1956 எட்டயாபுரம் அப்படின்ற இடத்துல மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துறார். ஆனா தமிழகம் முழுவதும் கொண்டு வந்தது 1960 தான் மதிய உணவு திட்டத்தை காமராஜ் கொண்டு வர்றார். தொழில்துறை மற்றும் நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தினார். ஏன்னா இந்த டைம் வந்து என்னன்னா, முதல் 5 திட்டம் முடிகிற டைமும் அடுத்து 2ஆம் 5 திட்டம் தொடங்குற டயத்துலையும் இவர் இருப்பார். அது முதல் 5 திட்டம் வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அப்போதைக்கு நீர்ப்பாசனங்கள் இதெல்லாம் அமைப்பாங்க. அடுத்து 2ஆம் 5 திட்டம் வந்து தொழில்துறை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. மஹரூன் நோபீஸ் அப்படின்ற ஒரு அறிஞரோட நேரு அவங்க 2 பேரோட கூட்டணி அந்த கூட்டு திட்டத்தில் வரும். அது வந்து தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 5ஆம் திட்டம் வந்து விவசாயம், அப்போதைக்கு நீர்ப்பாசனங்கள்லாம் அமைப்பாங்க. அது இந்தியா முழுவதும் நடந்த ஒரு விஷயம் தான். தமிழ்நாட்டிலையும் காமராஜர் பீரியட்ல சிறப்பாக நடந்துச்சு, நீர்ப்பாசனம் அமைச்சாங்க. 2வது அந்த 5ஆம் திட்ட காலத்திலையும் காமராஜர் தான் இருப்பார். அப்போதைக்கு தொழில்துறைக்கு மேம்பாடு கொடுப்பாங்க. அதனாலதான் அவர் ஆட்சி காலத்தில் வந்து நிறைய இடத்துல தொழில்துறைகள் அறிவிப்பாங்க. சொல்ல போனோம்னா நெய்வேலி நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை, இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை, சர்க்கரை ஆலைகள், சோடா உப்பு தொழிற்சாலைகள், அப்புறம் ஆவடி ரயில்வே வாகன தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை, இதெல்லாம் இவர் காலத்தில் ஆரம்பிப்பாங்க. இந்த முதல் 5ஆம் திட்டத்தில் வரும்ல, விவசாயிகளுக்கு அவங்க விவசாயம் பண்றது கடன் தேவைப்படும். அப்போ கடன் வந்து அவங்க போய் நேரடியாக வங்கியில் வாங்க முடியாது. அதனால கூட்டுறவு சங்கங்கள் வேணும் அப்படின்னு முதல் 5ஆம் திட்டத்தில் அவர் கொண்டுருவார். அதாவது கூட்டுறவு சங்கங்கள் இல்லாத சிற்றூர்களே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிலை கொண்டுருவார். நெசவு தொழில் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை திட்டிருப்பார். ஓகேவா, இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 5ஆம் திட்டங்களை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பீரியட்ல யார் இருந்தா அப்படின்ற ஞாபகம் வச்சுட்டோம்னா அந்த பீரியட்ல நடந்த விஷயங்களும் ஞாபகம். முதலமைச்சரான முதல் வருடத்திலேயே தொடக்கப்பள்ளிகள் ஆசிரியருக்கு ஓய்வூதியம் வழங்க ஆணையிட்டார். ஓகேவா, முதலமைச்சர் உடனே தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள்லாம் ரிட்டைர்மெண்ட் ஆகிறாங்க, அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆணையிடுறார். பள்ளி சிறைப்பு மாநாடுகள் நடத்தப்பட்டு பள்ளிகளுக்கு அடிப்படை பொருள்களும் கருவிகளும் கொடுத்தார். உயர்நிலை பள்ளிகள் வரை இலவச கல்வி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவார். வட்டியில்லா கடனளிக்க ஏற்பாடு செஞ்சார் மாணவர்களுக்கு. ஓகேவா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழில்நுட்ப கல்லூரி தொடங்கணும் அப்படின்னு சொன்னார். இதனாலதான் கல்விக்கண் திறந்தவர்னு தந்தை பெரியார் கூட பாராட்டியிருப்பார். ஓகேவா, நிறைய பண்ணியிருப்பார் கல்விக்காக. பள்ளி வேலை நாட்களை வந்து 180 200 ஆக்கியிருப்பாரு. தொடக்க பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் இவர் தான். இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, விருப்பம் தெரிவியுங்கள், கருத்துக்களை பதிவேற்றுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். காமராஜரை பற்றின முழு வீடியோ அடுத்து நான் போடுறேன். இதோட PDF என்னோட டெலகிராமில் இருக்கு. டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி தோழர்.